ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருப்பது கேமர் மேகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் சாப்டர் 2, அதாவது நம்ம க்ரஷோட புருஷன். ஓகே, எப்படி இருந்தாலும் இப்போ அவனை பார்க்கத்தான் போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஏன்ட்ட எவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே. அதனால தான் வீடியோ போட முடியல. இனிமேல் டெய்லியும் வீடியோ வரும். பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஓகே வாங்க ஐஸ் கேமில் விளையாடுவோம். ஐஸ் கேமின் ப்ரோ பிளேயர் கேமர் மேகம். அது மட்டும் இல்லாமல் ஜேஆர் கேமிங் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நீ நான் கம்பேக் கொடுக்கணுன்னுட்டு நிறையா பாட்டெல்லாம் பாடியிருந்தேன். எனக்காக நிறைய இன்ட்ரோவெல்லாம் எடிட் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி, நீ உன்னோட விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற முடியல, ஆனாலும் பரவாயில்லன்ட்டு கம்பேக் கொடுத்துருக்கேன். என்னன்னா கிராணி சாப்டர் 3 என்னால் போட முடியலடா தம்பி. இப்போதைக்கு போட முடியல, நாளைக்கு போடுறேன். ஏன்னா அந்தளவுக்கு டைம் பத்தலை. இந்த அண்ணனை கொஞ்சம் மன்னிச்சிரு. ஓகே ஓகே வாங்க போவோம். இன்விசிபிள் ஆயிட்டமா? ஓகே. டேய் சார்லி 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 நீ எங்கடா போன? சார்லி 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 நீ வெண்ண சார்லி. சார்லி 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 நீ கீழே தானடா இருந்த, இப்போ ஏண்டா மேலே வந்த? நீ சொல்லுடா சார்லி. ஓகேங்க, பரவாயில்ல. அவன் மேலே வந்தாலும் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டோம். அதனால் இங்கே வந்து முதல்ல பேக் எடுப்போம். ஓகே, ஐஸ் தான் கிடச்சிருக்கு. 2 ஐஸாக இருக்கோ? 3 ஐ கிடச்சிருச்சுங்க. டேய் சார்லி போக மாட்டேயாடா? அடே கொடலை சுதா புருஷா போடா. போயிட்டான். கொடலை சுதா புருஷா, உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன்டா. ஓகே, இங்கே ஒரு க்ரீன் பாட்டில் இருக்குது, அதையும் குடிப்போம். இப்போ தெரியுது வர பேக் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு. ஐஸ் கேமின் ப்ரோ பிளேயர் கேமர் மேகம். உங்களுக்காக வேணா சொல்லுங்கள், நான் நார்மல் மோடை வச்சு 4 நிமிஷத்துலையோ இல்லை 3 நிமிஷத்துலையோ முடிச்சு காட்டுறேன் கேமை. ஐஸை, அதாவது சாப்டர் 3 தவிர. ஏன்னா சாப்டர் 3 வந்து ஈஸியாக தாங்க இருக்குது. அதை என்ன ஒரு பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிற டோரை தேடுறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. டேய் நடா, வேகமாக போகலான்னு பார்த்தா தலையும் சுற்றுது. சரி போவோம், போ. ஓ அடே, இது வந்த வழிடா. இது வந்த வழிடா, போடா. லெஃப்ட் சைடு. ஓகே, ஆகா, இன்விசிபிளும் ஆகிட்டோம், வேகமாகவும் போவோம். சூப்பர், அருமைடா. எட்ரா பேக், இன்னும் ஒத்த பேக், ஒரே ஒரு பேக். சார்லி வந்தாலும் சரி, ஏன் வந்தாலும் சரி, கேமர் மேகத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஐஸ் கேமின் ப்ரோ பிளேயர் கேமர் மேகம். ஓகே, கேமர் மேகம். ஏய் சார்லி எலும்பு கோடு மண்டையா. கேமர் மேகம்னா யாரு? ஐஸ் கேமின் ப்ரோ பிளேயர் தான் பாரு. ஓகே, டேய் சார்லி 12 பேக் எடுத்துட்டேன்டா, எஸ்கேப் ஆக போகிறேன்டா. வரையா வரமாட்டியாடா? சரி வா, உனக்காக ஸ்லோவாகவே போகிறேன், வா. ஏன்டா திடீர்னு குரட்டி விட்டுட்டே ஓர எப்போ பார்த்தாலும் சை காரமாக பிடிச்சவனே காபோத். ஓகேங்க, எஸ்கேப் ஆகிட்டோம். அவ்வளோதாங்க, நம்ம கேமில் ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டோம். 3 நிமிஷம் 39 செகண்ட். ஆனால் என்னோடய பெஸ்ட் டைம் 3 நிமிஷம் 36 செகண்ட். அப்போ பார்த்துக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கேமர் மேகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அடுத்து கிராணி சாப்டர் 3 போடலாமா இல்லை ஐஸ் சாப்டர் 3 போடலாமான்னு அதையும்
பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேமர் மேகம். ஓகே, கேமர் மேகம். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா. பாய் பாய்.